எப்படி ஏமாந்த, ஒரு ஒரு இடத்துல வந்து எப்படி வெளிய வந்த, இதெல்லாம் நான் சொல்லிட்டே இருக்கலாம். இதுக்குன்னே நான் தனி வீடியோ போடுறேன். யாரும் ஜிம்ல வந்து இந்த மாதிரிலாம் ஏமாறக்கூடாதுன்றதுக்காகவே. இது அழுது அழுது இங்க பாருங்க. நிறைய பேர் இங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, எல்லாருமே நம்ம முடிச்சு காட்டணும்ல. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சண்டே வந்து ஒரு ஸ்டேட் லெவல் பவர் லிஃப்டிங் காம்படிஷன் வருது. அதில் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். ஸோ இன்னையிலேருந்தே அதை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளான். இப்போ டைம் வந்து 10:45. இதுலேருந்து ஒரு ரொட்டீன் மாதிரி கவர் பண்ண போகிறோம். நீங்களும் இந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், காம்படிஷனுக்கு இன்னும் 1 டே தான் இருக்கு. டைம் வந்து 12 ஆயிடுச்சு. இப்பதான் நான் ஏஞ்சிக்கிறேனே. நேற்று பிஆர்லாம் புஷ் பண்ணதுனால பெட்டை விட்டு எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் மீல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் மீல். இன்னும் 4 மீல் கிட்ட கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ நான் ஒன்னொன்னா வீடியோல காமிக்கிறேன். ஸோ செகண்ட் மீல் டைம். இப்போ வந்து நான் செகண்ட் மீலா என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா, செகண்ட் மீலுக்கு வந்து பாஸ்தா தான் செஞ்சிருக்கேன். ரைஸே சாப்பிடறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. லைக் 2 டேஸாவே கார்ப் அப்பா தான் இருக்கு டயட்டு. ஸோ வந்து ரைஸே சாப்பிட முடியாதுன்றதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா சாப்பிடலாம். இந்த மீல் முடிச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பணும். ஜிம்ல போய் பார்க்கலாம். இப்ப என்னோட ரொட்டீன்ல யாரு ஜாயின் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, மிஸ்டர் ஹரிஷ் ஃப்ரீடோ. ஜிம்முக்கு போயிட்டு இருக்கோம். கிளம்பி வர சொல்லிட்டு நானும் பரபரன்னு கிளம்பி வந்துட்டேன் வீட்டுல இருந்து. ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வேலை, இம்பார்ட்டன்டான ஒரு வேலை இருக்கு. அது முடிச்சுட்டு ஜிம்முக்கு போறோம். நாளைக்கு மேடம் காம்படிஷன் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய மீல் வந்து வீடியோல காமிக்க முடியல. நடுவுல கொஞ்சம் லைட்டா உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என்ன பண்றது, தூக்கி போட்டு சாப்பிடுறன்ற பேர்ல லோடிங் வீட்ல ஏமாத்துறேன்னு வச்சுக்கோயேன். என்ன பண்ணுவேனே தெரியாது. நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், ஆனா வந்து அவ்வளோ லோட் பண்ண முடியல என்னால. அதனால நடுவுல லைட்டா உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நிறைய பேர் இங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, எல்லாருமே நம்ம முடிச்சு காட்டணும்ல. வின் பண்றோமோ தோக்குறோமோ, ஜஸ்ட் என்னோட பெஸ்ட குடுக்கணும். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் எதுவுமே யோசிக்காத. உன் பெஸ்ட நீ கொடுக்க போற, சரியா? ஜெயிக்கிறோம் தோக்குறோம் பார்ட்டிசிபேட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோமா, அவ்வளவுதான். ஆக்சுவலி 2 காம்படிஷன் பண்ணிருக்கோம். அது எல்லாமே இந்த மாதிரி ஸ்டேட் லெவல்லாம் கிடையாது. லைக் இன்ட்ரா ஜிம் காம்படிஷன் அந்த மாதிரி தான். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்ளோ பேர் கூட பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். நம்ம தான் கண்டிப்பா வின் பண்ண போறோம், கவலையே படாத. எனக்கு கான்பிடென்ட்டாவே இல்ல ஆக்சுவலி. லைக் எனக்கு பார்ட்டிசிபேட் என்ன மாதிரி ஒரு ஆள்லாம் வச்சு இன்னி கான்பிடென்ட் இல்லன்னு சொன்னா ஆடியன்ஸ் ஒத்துப்பாங்களா? பார்ட்டிசிபேட் பண்ணா போதும்னு இருக்கு. அப்பதான் எனக்குள்ள இருக்க பயம் எல்லாமே போகும். ஸோ பண்ணிதான் ஆகணும். சரி, ஜிம்முக்கு போயிட்டு மீட் பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போதான் ஜிம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து என்னோட மீல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். இன்னும் ஒரு 12 ஹவர்ஸ் கூட இல்லை காம்படிஷனுக்கு. டைம் வந்து 11:30. தூக்கமே வரல, ரொம்ப ஹெவியாக இருக்குது. பிகாஸ் வந்து நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனே கிடையாது. எனக்கு எதுலேயுமே ஸ்போர்ட்ஸ்னாலே சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸ்கூல் டைம்ஸில் கூட ஸ்போர்ட்ஸ்னாலே ஓடி போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நான். லைக் ஜிம் வந்து நான் 1 இயராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜிம் போனதுலேருந்தே வந்து பவர் லிஃப்டிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. லாஸ்ட் இயர் டிசம்பர் தான் வந்து லைக் பவர் லிஃப்டிங் பண்ணணும்னு சொல்லி ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். காம்படிஷன் போகணுன்றதுலாம் ரொம்ப பெரிய ஆசையாக இருந்துச்சு. இப்போ தான் என்னோட ட்ரீம் வந்து நான் அச்சீவ் பண்ண போகிறேன். லைக் வின் பண்ணுவேனா லூஸ் பண்ணுவேனான்றது தெரியாது. பிகாஸ் என்னோட பிஆர் லாஸ்ட்டாக பண்ண காம்படிஷனில் வந்து 91 kgs. இன்னும் புஷ் பண்ணணும், பட் முடியுமான்னு தெரியல. பட் வின் பண்ணுவேனா லூஸ் பண்ணுவேனா தெரியாது. பட் ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணுறதே எனக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தோணும். ஸோ பார்ப்போம், நாளைக்கு தான் என்னன்னு தெரியும். ரொம்ப ஹெவியாக இருக்குது, எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது. பிகாஸ் பவர் லிஃப்டிங்காக நிறைய ட்ரைனிங் எடுத்து நிறைய கோச்சஸ் கிட்ட பே பண்ணி நிறைய ஏமாந்துருக்கோம். அதெல்லாம் சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். இதுக்குன்னே தனி வீடியோ தான் போடணும். வந்து தூக்கம் வராத காரணத்தினால வந்து நான் என்னோட பவர் லிஃப்டிங் ஜேர்னி பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னோட பவர் லிஃப்டிங் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, லைக் 2024 வந்து ஆகஸ்ட் மந்த் தான் நான் ஜிம் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஜிம் ஜாயின் பண்ணுறதே ஒரு பெரிய ட்ரீம். லைக் வீட்டில் விடலை. அப்புறம் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ், அதனால ஜிம் ஜாயின் பண்ண முடியல. எப்படியோ வந்து போன இயர் அடம் பிடிச்சி ஜிம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் ஃபீஸ்லாம் பே பண்ணியாரு. இப்போ வந்து எனக்கு ஜிம் பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ அதனால வந்து பிடி எடுத்தேன். பிடி எடுத்தப்ப எனக்கு வந்து என்னோட கோல் என்னவா இருந்துச்சுன்னா, மசில் டோன் பண்ணணும், ஃபிட்டாக இருக்கணும், அந்த மாதிரி தான் என்னோட கோல். ஆனால் அங்கே போனதுமே, ஜிம் போனதுமே ஒரு ஃபியூ மந்த்ஸ்
மந்த்ஸ்ல வந்து டோட்டலா எல்லாமே மாறிடுச்சு. பிகாஸ் என்ன ட்ரெயின் பண்ணவங்க வந்து பவர் லிஃப்டிங் ட்ரெயின் பண்ற ஒரு கோச். நிறைய பேர் அப்ப வந்து பவர் லிஃப்டிங் பண்ண வச்சிருந்தாங்க. அதனால என்னையும் சும்மா ஒரு செஷனுக்கு சும்மா ட்ரை பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பார் இருக்கும்ல, அந்த பவர் லிஃப்டிங் பார் வந்து 20 கேஜஸ் சைட்ல வந்து 5 பிளேட் மாட்டிட்டு லிஃப்ட் பண்ண சொன்னாங்க. என்னால 30 கேஜஸே அப்ப வந்து லிஃப்ட் பண்ண முடியல. நான் அவ்வளோ வீக்கா இருந்தேன். ரொம்ப வீக்கா இருந்தேன். என்னால நிறைய பேர் பவர் லிஃப்டிங் பண்றத பார்த்து எனக்கும் அப்படியே ஆசை வந்துச்சு. எல்லாருமே ஏன் இந்த வெயிட் கூட லிஃப்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப டீமோட்டிவேட்டடா பேசினதுனால லிஃப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஆசை. அப்புறம் அந்த பிடில இருந்து வெளியே வந்து திரும்ப என்னோட பார்ட்னர் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணி லைக் போன டிசம்பர்ல தான் நாங்க 2 பேரும் ஒண்ணா ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரம் டிசம்பர் டு திஸ் டிசம்பர் வந்து ஃப்ரம் 30 கேஜஸ் டு 90 கேஜஸ். எனக்கு வந்து 90 கேஜஸ்ன்றது மேபி கேட்குறவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி வெயிட் தானே, நிறைய பேர் வந்து 100 110 மேலேயே புஷ் பண்றாங்க அப்படின்னு நினைப்பீங்க. பட் எனக்கு 90 கேஜஸ்ங்கிறதே ரொம்ப 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 பெரிய விஷயம். பிகாஸ் 30 கேஜிஸ் லிஃப்ட் பண்ண முடியாது. நான் வந்து இப்போ 90 கேஜஸ் லிஃப்ட் பண்றேன். அதுவே நான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா பாக்குறேன். அதனால தான் வின்னிங் ஆர் லூசிங் எதுவுமே மேட்டர் இல்லை, ஜஸ்ட் பார்ட்டிசிபேஷன்ன்றது ஒரு ரொம்ப பெரிய மேட்டர். இந்த மாதிரி என்னோட 1.5 இயர்ஸ் ஜிம் கதையை சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். லைக் விடிய உட்காந்து பேசலாம். நான் எப்படி ஏமாந்தேன், ஒரு இடத்துல வந்து எப்படி வெளியே வந்தேன், இதெல்லாம் நான் சொல்லிட்டே இருக்கலாம். இதுக்குள்ளேயே நான் தனி வீடியோ போடுறேன். யாரும் ஜிம்ல வந்து இந்த மாதிரிலாம் ஏமாறக்கூடாதுன்றதுக்காகவே. இதெல்லாம் பேசினோம்னா லைக் பேசிட்டே இருக்கலாம். பயத்திலேயே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அழுது அழுது இங்க பாருங்க இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. பாப்போம். நாளைக்கு மார்னிங் சீக்கிரமா எந்திரிக்கணும். ஆனா 11:30க்கு தூங்காம உட்காந்துருக்கேன். பார்க்கலாம். நாளைக்கு மார்னிங் எந்திரிச்சு அப்டேட் பண்றேன். நாளைக்கு என்னெல்லாம் ரொட்டீன் ஃபாலோ பண்றேன்னு. என்னோட டிராவல் பண்ணுங்க. பாய், குட் நைட்.